welcome to our YouTube channel. Let's know how. I'm Ranjan Priya here. In the video la vector calculus பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து 4th I think 4 or 5th வீடியோ நினைக்கிறேன். இது பேசிக் இன்டகிரேஷன்ல 3rd வீடியோ பார்ட் 3. இதுக்கு முன்னாடி 2 வீடியோஸ் இருக்கு. அது பார்த்துட்டு அப்புறம் இது கண்டினியூ பண்ணுங்க. clear understanding கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி ஷார்ட்கட்டாக இன்டகிரேஷன் பண்ணுறது, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றது பார்த்துருந்தோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி சம் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூவ் ஆன் டு த டாபிக். இன்டெக்ரல் 0 to 1 root of 1 minus x divided by 1 plus x into dx. இதுதான் வந்து கொஷின். இது வந்து டைரெக்டாக எந்த ப்ராப்பர்ட்டியும் அப்ளை பண்ணுற மாதிரி இல்லை நம்மளுக்கு. ஸோ ஏதாவது ப்ராப்பர்ட்டிக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் இது யூஸ் பண்ணி கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கான்ஜுகேட் மல்டிப்ளிகேஷன்னா டினாமினேட்டரில் என்ன சிம்பிள் இருக்கோ அதோட ஆப்போசிட் சிம்பிள் தான் கான்ஜுகேட். இல்லை இப்போ 1 + xனா 1 - x தான் அதோட கான்ஜுகேட். ஸோ 1 - xஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 - x த ஹோல் ஸ்கொயர்னு ஆயிடும். டினாமினேட்டரில் வந்து 1 + x into 1 - x a + b into a - b a squared minus b squared. ஸோ 1 - x ஸ்கொயர்னு ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயருக்கும் 1 - x த ஹோல் ஸ்கொயரில் இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் கேன்சல் அவுட் ஆயிடும். ஸோ டினாமினேட்டருக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ரூட் இருக்கும். ஓகேங்களா? 0 to 1 1 - x divided by root of 1 - x squared into dx. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஃபார்முலா மாதிரி வருதா? ஸோ ஓகே, டினாமினேட்டருக்கு நம்மளுக்கு சைன் எக்ஸ் ஃபார்முலா வருது. இது வரைக்கும் கிளியர் ஆகிட்டோம் இல்லையா? ஸோ நியூமரேட்டரை எப்படி நம்ம இன்டகிரேட் பண்ணி கொண்டு வர போகிறோம் அப்படின்றது தான் இனிமேல் பார்க்க போகிறோம். இருக்கு இல்லைங்களா? இந்த 1 - xை இந்த ரூட் ஆஃப் 1 - x ஸ்கொயர்டுங்கிற டினாமினேட்டர் வந்து இந்த ரெண்டு டேர்முக்குமே காமன். ஸோ தனித்தனியாக நம்ம எழுதனால 1 divided by root of 1 - x ஸ்கொயர்டுன்னு எழுதலாம், மைனஸ் x divided by root of 1 - x ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இங்கே சம் மேனிப்புலேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வரதுக்காக இந்த இடத்துல சம் மேனிப்புலேஷன் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மல்டிப்ளை பை -2/2 த செகண்ட் பார்ட். இந்த செகண்ட் பார்ட்டை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம் மைனஸ் சிம்பிளோட. ஓகேங்களா? எதுக்கு அப்படின்னா இந்த ரூட்குள்ளே இருக்கிற வேல்யூவோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நியூமரேட்டரில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? இன்டெக்ரல் f' divided by root of f of x is equal to 2 into root of f of x. ஸோ ரூட் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது தான். ஸோ ரூட் இருக்கிற ப்ராப்பர்ட்டி இது அப்படின்றனால இந்த ப்ராப்பர்ட்டிக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி எக்ஸ்ன்னு இருக்குது நியூமரேட்டரில். எக்ஸ் ஸ்கொயர்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 2xன்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு முன்னாடி மைனஸ் சிம்பிள் இருக்கிறனால -2xன்னு நம்மளுக்கு வரும். ஸோ அந்த -2 கொண்டு வரணும். இந்த ஃபார்முலாவுக்கு தேவை, நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுறதுக்கு தேவை அப்படிங்கிறதுனால -2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? -2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த -2 மேலே இருக்கும். இங்கே டினாமினேட்டர்லேயும் -2ஆல் தான் மல்டிப்ளை பண்ணுறோம், டிவைடு பண்ணுறோம். டினாமினேட்டர்லேயும் மைனஸ் வரும், நியூமரேட்டர்லேயும் மைனஸ் வரும். ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒரு இதில் மட்டும் மைனஸ் நம்ம பண்ணோம்னா அது வேல்யூ சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? சிம்பிள் சேஞ்ச் ஆகும்போது வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். ஸோ சிம்பிளும் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதனால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே வந்து நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். -2ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அந்த பார்ட் கிடச்சிச்சா? எக்ஸ் ஸ்கொயர்டோட டிஃப்ரென்ஷியேஷன் பார்ட் வந்து -2x. ஸோ அது வந்து நியூமரேட்டரில் இருக்குது. அதாவது f' of x வந்து நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் f of x இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த ஃபார்மில் நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த முன்னாடி இருக்க 1/-2 மைனஸ் இன்ட்டு மைனஸ், இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஸோ +1/2 2 into root of
இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 2 இன்ட்டு ரூட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துப்போம். புரியுதுங்களா? இது வரைக்கும் இது வந்து நம்மளுக்கு எந்த லிமிட்டு கொடுக்கலன்னா இதோட ஆன்சர் ஸ்டாப் பண்ணியிருப்போம். நம்மளுக்கு லிமிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டெஃபினைட் இன்டெக்ரல் இல்லையா? ஸோ அதனால 0 to 1 லிமிட் அப்ளை பண்ணுறோம். இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம். சைட் பை சைட் ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபார்முலா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ டேரெக்டாக அந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இதுக்கும் வந்து லிமிட் 0 to 1 நம்ம அப்ளை பண்ணோம். ஓகேங்களா? ஸோ லிமிட் அப்ளை பண்ணும்போது சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் லிமிட் அப்ளை பண்ணால் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1 மைனஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு இருக்கும். ஸோ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1 வந்து π/2. ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ நம்மளுக்கு π/2ன்னு வரும். இந்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னாகும்னா ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் இல்லையா? ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்னாகும்? -1 மைனஸ் 1 0 ஆயிடும். ஸோ இந்த டோட்டல் டேர்ம் 0 ஆயிடும். மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ணுவோம் இல்லையா? மைனஸ் 1/2 இன்ட்டு லோவர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் மட்டும் 0 ஆகும். 2 இன்ட்டு ரூட் 1 இருக்கும். ஸோ ரூட் 1ஓட வேல்யூ 1 தான். ஸோ 2 இன்ட்டு 1 2 தான் இருக்கும். ஸோ 2 கேன்சல் அவுட் ஆயிரும். இங்கே நம்மளுக்கு -1ன்னு இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த பார்ட்டோட வேல்யூ π/2 சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ π/2. இந்த டேர்மோட வேல்யூ நம்மளுக்கு 1ன்னு இருக்கும். ஸோ π/2 -1 அப்படின்றது தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து நம்மளுக்கு டேரெக்டாக ஃபார்முலாவும் சரி ப்ராப்பர்ட்டிஸும் சரி கொஸ்டினில் டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்காது. பை லக் இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இல்லாத பட்சத்தில் அதுக்கு நம்ம கொண்டு வரதுக்கான மனிப்புலேஷன்ஸ் என்னென்னு பண்ண முடியுமோ அது நம்ம பண்ணணும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம மைண்ட் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஈஸியாக எவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியும் அவ்வளோ ஈஸியாக நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ரல் 0 to π/2 tan x டிவைடட் பை tan x ப்ளஸ் cot x இன்ட்டு dx இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது டேரெக்டாக எடுத்தோன்னே எது ப்ராப்பர்ட்டியும் அப்ளை பண்ணுற இருக்கிற மாதிரி தெரியல, இது ஃபார்முலாஸும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஏதாவது ஒரு ஃபார்முலா இல்லை ப்ராப்பர்ட்டிக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்டெக்ரல் a to b இது வந்து டெஃபினைட் இன்டெக்ரலுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலா இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளிகபிள். ஸோ a to b அப்படின்னு ஒரு லிமிட் இருக்கும்போது f of x டிவைட் பை f of x f of a plus b அதாவது அந்த லிமிட்ஸ் வந்து ஆட் பண்ணி -x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா இதோட ஆன்சர் டேரெக்டாக b - a டிவைட் பை 2 ரெண்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் டிவைட் பை 2 அப்படின்றது டைரக்ட் ஆன்சராக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு cot x tan x ப்ளஸ் cot xன்னு இருக்குது. ஸோ இந்த tan x வந்து நம்ம f of xன்னு மேலே வந்து f of x கிடச்சிச்சு. டினாமினேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டேர்ம் f of x இருக்குது ப்ளஸ் cot x வந்து பார்த்திங்கன்னா f of xோ இல்லை f of a plus b minus x அந்த ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ இந்த cot xை வந்து நம்ம f of a plus b minus x ஃபார்முலாவில் கொண்டு வரணும். ஸோ f of நார்மலாக cot x வந்து tan of π/2 minus x அப்படின்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இங்கே லிமிட்டில் நம்மளுக்கு அதே மாதிரி π/2 தான் இருக்குது. ஸோ π/2 ப்ளஸ் 0 a ப்ளஸ் b தான் வந்து ஃபார்முலாவில் இருக்குது இல்லையா? π/2 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து இங்கே நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நார்மலாக cot x வந்து tan π/2 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். எனக்கு இந்த ஃபார்முலாவில் கொண்டு வர்றதுக்கு என்ன தேவை? a ப்ளஸ் b மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் b வந்து பார்த்திங்கன்னா a வந்து பார்த்திங்கன்னா லோவர் லிமிட் வந்து எனக்கு 0வாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் 0 ஆட் பண்ணுறதுனால இந்த cot xோட வேல்யூ சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அதே மாதிரி எனக்கு ஃபார்முலாக்கும் வந்துருச்சு இல்லைங்களா?
ஸோ அதனால் இந்த இடத்துல 0 நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஃபார்மேட்டில் எழுதுறதுனால எனக்கு காட்-எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. அதே காட் எக்ஸ் ஃபார்முலா வந்து 0 வராது. tan π/2 - x மட்டும் தான் வரும். 0 நான் எதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன்னா இந்த லிமிட்டில் 0 தான் இருக்குது இங்கே. ஸோ இந்த 0 ஆட் பண்ணுறதுனால சேஞ்ச் ஆகாது. அட் த சேம் டைம் ப்ராப்பர்ட்டிக்கும் வந்துடும். அதனால் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ டேரெக்டாக இதோட ஆன்சர் என்ன? b - a/2. ஸோ b என்னது நம்மளது அப்பர் லிமிட் b. ஸோ π/2 - 0 டிவைட் பை 2. டேரெக்டாக நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. இந்த ஸ்டெப் கூட நீங்கள் வந்து எழுதுறதுக்கு தேவையில்லை. கொஷின் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இந்த இடத்துல இது அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா டேரெக்டாக π/2 - 0 டிவைட் பை 2. ஸோ π/2/2 π/4 அப்படின்னு நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் டக்குன்னு 2 செகண்டில் சூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது ப்ராப்பர்ட்டிஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இது ப்ராப்பர்ட்டிஸ் நான் இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெத்தட் 2 இது வந்து ரொம்ப சிம்பிள் ஈஸியான மெத்தட். சப்போஸ் அந்த டைமில் உங்களுக்கு இது ஞாபகம் வரல அப்படின்னா இன்னொரு மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி தான். அவ்வளோ ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. நார்மலாக கேன்சல் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஆனால் என்ன கொஞ்சம் அதிகமான ஸ்டெப்ஸ் போகும். அது கொஞ்சம் ஈஸியாக ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, tan x டிவைட் பை tan x ப்ளஸ் காட் எக்ஸ்னு இருக்குது. காட் எக்ஸை வந்து 1/tan xன்னு எடுக்குவோம். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா tan ஸ்கொயர்ட் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வரும். டினாமினேட்டரில் இருக்கிற tan எக்ஸு நியூமரேட்டர் கொண்டு போகும்போது நியூமரேட்டரும் tan ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு ஆயிரும். இது எப்படி நியூமரேட்டருக்கு போச்சுன்னு நிறைய பேருக்கு டவுட் வந்துடும். ஸோ இதை வந்து இன்ட்டு 1/tan xன்னு எழுதலாம் இல்லைங்களா? ஸோ டிவைட் பையில் 1/tan xன்னு இருக்கிறது நியூமரேட்டரில் போகும்போது tan x டிவைட் பை 1ன்னு வரும். ஸோ tan x இன்ட்டு tan x tan ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு ஆயிடும். ஸோ tan ஸ்கொயர்ட் எக்ஸ் வந்து நம்ம சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் டிவைட் பை காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஸோ இன்ட்டு காஸ் ஸ்கொயர்ட் சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸை வந்து cos squared x 1/cos squared x. ஸோ இங்கே வந்து 1/cos squared x நியூமரேட்டரில் போகும்போது 1/cos squared x நியூமரேட்டரில் போகும்போது cos squared x 1ன்னு வரும். ஸோ cos squared x கேன்சல் ஆயிரும். sin squared x into dx மட்டும் இருக்கும். ஸோ sin squared x into dx சாரி இந்த இடத்துல நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா sin squared x into dx. நம்ம ஏற்கனவே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தோம். 0 to π/2 sin to the power n x into dx அப்படின்னு இருந்துச்சுன்னா 1/n into π/2 for n equal to even. ஸோ n equal to ஆர்டாக இருந்ததுன்னா 1/n into 1ன்னு வரும் அப்படின்றது. இது காஸுக்கும் இதே தான், சைனுக்கும் இதே ஃபார்முலா தான் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த இடத்துல 2ன்றது நம்மளுக்கு ஈவன் நம்பர். ஸோ n ஈவனாக இருக்கனால 1/n into π/2. 1/nன்றது இங்கே 2. ஸோ 1/2 into π/2 π/4. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அடுத்த சம் வந்து பார்த்தீங்களா இன்டெக்ரல் 0 to 2 x - 1 the whole squared sin x - 1 divided by x - 1 the whole squared plus cos x - 1. இதில் எல்லாத்துலேயுமே காமனாக x - 1 அப்படின்ற டேர்ம் எல்லா இடத்துலையும் ரிப்பீட் ஆகுறதுனால நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தடுக்கு போகலாம். ஸோ சப்ஸ்டியூட் இஸ் ஈக்குவல் டு x - 1. சப்ஸ்டியூஷன் மெத்தடில் x - 1க்கு பதிலாக நம்ம டீன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ரெண்டு சைடும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ dt இஸ் ஈக்குவல் இந்த சைடு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது t டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dtன்னு ஆகும். இந்த டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dx கான்ஸ்டன்ட் வந்து 0 ஆயிடும். ஸோ dt இஸ் ஈக்குவல் டு dx. இது வந்து டெஃபினைட் இன்டெக்ரல் அப்படின்றனால லிமிட்டும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 எக்ஸோட லிமிட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது 0 and 2 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 0 -1 -1 கிடைக்கும். ஸோ 2 சப்ஸ்டியூட் போது 2 - 1 1ன்னு கிடைக்கும். ஸோ லோவர் லிமிட் வந்து t சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் -1ன்னும் அப்பர் லிமிட் வந்து +1ன்னும் சேஞ்ச் ஆயிடும். ஸோ எல்லா டேர்ம்ஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது x - 1
the whole squared வந்து t squared ஆயிடும். ஸோ sin t ஆயிடும். இங்கே வந்து t squared, இதுவும் t squared plus cos t ஆயிடும் இல்லையா. ஸோ இந்த dx வந்து dt ஆயிடும். லிமிட் வந்து -1 to +1 அப்படின்னு சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, லிமிட் டெஃபினைட் இன்டெக்ரலோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்து லிமிட் -a to +a, -1 to +1 இப்படி இருக்குது இல்லையா. ஸோ -a to +aன்னு இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷனை பொறுத்து நம்ம டைரக்ட் ஆன்சர் போட முடியும். அதாவது அந்த ஃபங்க்ஷன் f(x) வந்து ஆடாக இருந்துச்சுன்னா 0னும், f(x) வந்து ஈவனாக இருந்துச்சுன்னா 2 × integral 0 to a f(x) into dx அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண முடியும். டைரக்ட் ஆன்சர் கொண்டு வரதுக்கு முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த f(x)ங்கிறது இந்த ஹோல் ஃபங்க்ஷன், இந்த ஹோல் ஃபங்க்ஷனுமே f(x)ன்னு எடுத்துக்கணும் நம்ம. ஸோ இது எப்படி ஈவனாக ஆர்டர்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா, f(x)ல் வந்து f(x)க்கு பதிலாக f(-x)ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ -xன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு டைரெக்டாக f(x)ன்னு கிடச்சிச்சின்னா அது ஈவன் ஃபங்க்ஷன், -f(x) அப்படின்னு கிடச்சிச்சின்னா அது வந்து -f(x) அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும்போது அது வந்து ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ ஆட் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது நம்ம டேரெக்டாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈவன் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா 2 × integral 0 to a f(x) into dxன்னு ஃபர்தராக ப்ரொடியூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதை செக் பண்ணுறேன். -t sub tக்கு பதிலாக இங்கே எக்ஸ்க்கு பதிலாக நம்ம t எடுத்துருக்கனால f(-t) நான் செக் பண்ணுறேன். -t சப்ஸ்டியூட் பண்ணும்போது -t the whole squared, -t ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு +t ஆயிடும். sin of -t இங்கே மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு sin of -θ -sin θ. ஸோ முன்னாடி மைனஸ் வரும். இங்கே டினாமினேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா -t the whole square cos of -t, cos of -θ + cos θ தான். ஸோ அது அப்படியே தான் இருக்கும். ஸோ நியூமரேட்டரில் மட்டும் எனக்கு மைனஸ் வந்திருக்கனால இந்த ஹோல் ஃபங்க்ஷன் வந்து நம்ம f(x)ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ -f(x)ன்னு கிடச்சிச்சு. ஸோ இது வந்து ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன்னு இருக்கிறனால நம்ம டைரெக்டாக 0 தான் ஆன்சர்னு 0 போட்டுடலாம். ஓகேங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் சிலபஸில் இருக்கிற மாதிரி டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரலோட ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.